வீட்டில் ரச சாப்பாட்டுக்கு வந்து ரோட்டோர முட்டை மசாலா தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு முட்டையை எடுத்துங்க. நான் வந்து ஒரு 5 முட்டை எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 5 முட்டை வேக வைக்கிறப்ப 2 கல் உப்பு. தாளிக்கிறதுக்கு வந்து சீரகம், சோம்பு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டா போதும். கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நீளம் அரிஞ்சது, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/4 ஸ்பூனு. முட்டை வெந்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அதில் இருக்க தோலை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த தோல் உரித்த முட்டையை வந்து நீங்கள் ஒரு கத்தி மூலமாக வந்து ஒரு முட்டையை வந்து 4 பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பற்ற வச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து பாத்திரம் சூடு ஆனதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பொடியாக அரிஞ்ச தக்காளி நல்லா கொலைய வதக்குங்க. நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு பொடி வகைகள் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/4 ஸ்பூனு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு வச்சு மூடுங்க. அப்போ தான் வந்து நல்லா தக்காளிலாம் நல்லா குழஞ்சி வேகும். அது நல்லா குழஞ்சி தண்ணியெலாம் சுண்ணதுக்கப்புறம் இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச முட்டை பீஸை வந்து ஆட் பண்ணுங்கள். இந்த முட்டை வந்து உடையாமல் லேசாக அப்படியே கிளறிட்டு ஒரு தட்டு வச்சு மூடுங்க ஒரு 2 நிமிஷம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் வந்து முட்டையில் ஏறும். கடைசியாக தட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க. இந்த ரோட்டோர முட்டை மசாலா சூப்பராக இருக்கும்.